Exercise 4.2ல third sum. In a triangle ABCல D and E are points on the sides AB and AC respectively. So first point இந்த சைடு ஏபிங்கிற சைடில் இருக்குது, செகண்ட் பாயிண்ட் ஈங்கிறது ஏசிங்கிற சைடில் இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். சரியா, டிங்கிற பாயிண்ட்டு ஏபிங்கிற சைடில், ஈங்கிற பாயிண்ட்டு ஏசிங்கிற சைடில் இருக்குது சொல்லியாச்சு. ரெஸ்பெக்டிவ்லாம் அந்தந்த பாயிண்ட்டு அந்தந்த சைடில் இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு சைடில், செகண்ட் பாயிண்ட்டு செகண்ட் சைடில், அதான் மீனிங். ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ், சரியா, இங்கே 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் டிஇ parallel to பிசி. ஆக்சுவலாக இந்த டிஇயும் இயும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வருதுல்ல, இந்த லைனும் பேரல்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த 2 லைனும் பேரல்னு சொன்னால் நம்ம தேல்ஸ் தியரம் படி என்ன படிச்சிருப்போம், நம்ம ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஷுட் பி ஈக்குவல். சரியா, ஸோ அப்போ கொடுத்துருக்க சைட்ஸோட ரேஷியோ வந்து என்னவாக இருக்குன்னு சொன்னால் சேமாக வந்துச்சுன்னு சொன்னால், சரியா, இந்த 2 லைனும் பேரலல். ஸோ நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ தேல்ஸ் தியரம்னு சொல்லலாம், இல்லை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு சொல்லலாம், இல்லை பிபிடி தியரம்னு சொல்லலாம். சரியா, எதனால சொல்லலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துப்போமா. ஸோ அதில் உனக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அந்த ஏபியை மார்க் பண்ணுறேன். சரியா, எல்லா மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணுறேன். என்னது, ஏபி 12 சென்டிமீட்டர், அப்புறம் ஏடி 8 சென்டிமீட்டர், அப்புறம் ஏஇ 12, அப்புறம் ஏசி 18 சென்டிமீட்டர். சரியா, ஓகே. சரியா, இப்போ செக் பண்ணுவோமா, ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோமா. சரி, ஓகே. அதாவது நம்ம பார்த்தோம்ல, அதாவது என்ன பார்த்தோம் நம்ம தேல்ஸ் தியரமில். சரியா, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அதுக்கப்புறம் கரோலரி வேற பார்த்தோம்ல, என்னது, ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. அப்படியும் பார்த்தோம்ல, இன்னொரு கரோலரி ரிசல்ட்டும் பார்த்தோம். சரியா, நமக்கு தேவை இதுதான், ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ வருது. 2 பக்கமும் சேமாக வருதான்னு செக் பண்ணிட்டோம்னா வந்துச்சுன்னா இது 2 பேரலல். சரியா, போடுவோமா. என்னது, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதுவோமா. ஸோ பை தேல்ஸ் தியரம் ஏபி பை, எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுங்க, தேல்ஸ் தியரமில் ஃபஸ்ட் இந்த பெரிய சைடு பை இந்த சின்ன சைடு, அதே மாதிரி இந்த பெரிய சைடு பை சின்ன சைடு. அதே மாதிரி இன்னொரு கரோலரி ரிப்போர்ட் பார்த்தோம்ல, ரிசல்ட் பார்த்தோம்ல, அது என்னது, இந்த பெரிய சைடு பை இந்த சின்ன பார்ட், இந்த பெரிய பார்ட் பை இந்த சின்ன பார்ட். சரியா, ஸோ அப்போ ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா. ஸோ அப்போ ஏபி எவ்வளோ இருக்குது, 12, ஏடி எவ்வளோ இருக்குது, 8 இஸ் ஈக்குவல் டு ஏசி எவ்வளோ இருக்குது, 18, ஏஇ 12. சரியா, ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் கேன்சல் பண்ணுவோமா. ஸோ 2 4s are 8, 3 4s are 12. அதே மாதிரி இங்கே 12ம் 8ம் 6 டேபிளில் வருது. ஸோ 2 6s are 12, 3 6s are 18. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண எதுவுமே இல்லை. சரியா, ஸோ அப்போது இதுலேருந்து என்ன வருதுன்னு சொன்னால் 3/2 இஸ் ஈக்குவல் டு 3/2. சரியா, ஸோ அப்போது என்ன சொல்லுது, 2 ரேஷியோவும், சரியா, இந்த சைட்ஸோட ரேஷியோவும் இந்த சைட்ஸோட ரேஷியோவும் சேமாக வந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் டிஇ இஸ் parallel to பிசி. சரியா, தேர்ஃபோர் டிஇ parallel to பிசி. சரியா, ஆக்சுவலாக இது வந்து இந்த ஸ்டெப்பு வந்து தேல்ஸ் தியரம் அதோட கரோலரி ரிசல்ட்டு. சரியா, இது ஆக்சுவலாக என்ன வந்துச்சுன்னு சொன்னால், இந்த ரேஷியோ சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது 2 பேரலல். ஸோ தேர்ஃபோர் பை கன்வர்ஸ் ஆஃப் தேல்ஸ் தியரம், அதனால் சரியா, டிஇ இஸ் parallel to பிசி.
சரியா? இந்த ரேஷியோ சேமாக இருக்க வாசி டிஇ இஸ் பேரலல் டு பிசி. சரியா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்னது? அதுக்கேற்ற மாதிரி இங்கே ட்ரையாங்கிள்லாம் போட்டுக்கிட்டா சரியா? ஏபிசி, அப்புறம் இதில் டி, இங்கே இ. சரியா? அதுக்கப்புறம் ஏபி இஸ் ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர், 5.6 சென்டிமீட்டர். அப்புறம் ஏடி இஸ் ஈக்குவல் டு 1.4 சென்டிமீட்டர். அப்புறம் ஏசி இஸ் ஈக்குவல் டு 7.2 சென்டிமீட்டர். அப்புறம் ஏஇ இஸ் ஈக்குவல் டு 1.8 சென்டிமீட்டர். சரியா? ஸோ எழுதுவோமா, செக் பண்ணுவோமா? ஸோ ஏபி பை ஏசி நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இல்லை தேல்ஸ் தியரம் அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதுவோம். சரியா? அப்போது ஏபி இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அங்கே எந்த சைட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற ஃபார்முலாவும் நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஒன்று தேல்ஸ் தியரமில் ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு பார்த்தோம், அது ஒன்று. அதுக்கப்புறம் 2 கரோலரி ரிசல்ட் இருக்குல்ல, ஸோ நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ எனக்கு இங்கே தேவை ஏபி பை ஏடி, ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். ஸோ ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. சரியா? ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. ஓகே. ஸோ அப்போது ஏபி என்ன கொடுத்துருக்காங்க, 5.6 பை ஏடி 1.4 இஸ் ஈக்குவல் டு ஏசி 7.2 ஏஇ 1.8. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த பக்கம் சரியா, அது இங்கே வேணால் எழுதி காமிக்கிறேன். 5.6 பை 1.4 இந்த பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக சரியா, 1 டிஜிட் ரைட் சைடில் மூவ் பண்ணுங்கிறதுக்காக 10 பை 10 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறேன். சரியா? ஸோ 7.2 பை 1.8 இன்ட்டு 10 பை 10. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆகும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 டிஜிட் மூவ் ஆகும். சரி, ஓகே. மேலே மட்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்னு சொன்னால் நம்மளோட ஆன்சர் மாறி போய்டும். ஸோ மாறாமல் இருக்கணும்னு சொன்னால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் எப்படி ஆன்சர் மாறாதுன்னு சொல்கிறேன்னா 10 பை 10 என்ன வரும், 1 இன்ட்டு 5.6 பை 1.4 சேம் வேல்யூ தான். ஸோ 1 இன்ட்டு எனிதிங் சேம் திங். ஸோ அப்படி ஒன்றும் ஆன்சர் வந்து மாறாது, அதனால் இப்படி தான் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போது என்ன வரும், இப்போ மல்டிப்ளை ஆகிறதுனால 5.6 வந்து 56 ஆகும், 56 பை 1.4 வந்து 14 ஆகும், இஸ் ஈக்குவல் டு 7.2 72 ஆகும், 1.8 வந்து 18 ஆகும். சரியா? கேன்சல் பண்ணுவோமா? ஸோ இது ரெண்டும் 7 டேபிள் அடிக்கிறதுக்கு அதாவது 14 56 7 டேபிளில் வருது ஆன்சராக. ஸோ 7 டேபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 7s are 7. ஸோ எந்த டேபிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேபிள் மைண்டில் இருக்கணும். ஸோ 2 7s are 14, அப்புறம் 8 7s are 56, அப்புறம் இங்கே 18 72 இது ரெண்டும் 9 டேபிளில் வருது. சரியா? அப்போ 9 டேபிளை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ 2 9s are 18 கீழே அடிச்சுட்டு அப்புறம் தான் மேலே அடிக்கணும். தென் 8 9s are 72. சரியா? ஓகே. ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. 8 2 எந்த டேபிளில் வருது, 2 டேபிளில் ஆன்சராக வருது. ஸோ 2 டேபிளை மைண்டில் வச்சுக்கணும். 1 2s are 2, 4 2s are 8. அதேமாரி இங்கேயும் அதே தான் பண்ணலாம். 1 2s are 2, 4 2s are 8. ஆக்சுவலாக இங்கே வந்து 8 by 2நாலே இந்த பக்கமும் 8 by 2 அந்த பக்கமும் 8 by 2. ஸோ அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ 4 by 1 is equal to 4, இங்கேயும் 4 by 1 is equal to 4, 4 is equal to 4, ரெண்டு பக்கமும் சேம் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ therefore by converse of சரியா basic proportionality theorem இந்த ரேஷியோ சேமாக வந்ததுனால இந்த ரெண்டு லைனும் parallel. DE parallel to BC. சரியா? ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஷோ தட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம காமிச்சிட்டோம். சரியா? DE parallel to BCன்னு ரெண்டு கேஸ்லேயும் சொல்லிட்டோம். ஷோ தட்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். சரியா? ஃபோர்த்து சம் இன் ஃபிகர், இந்த ஃபிகரில் இஃப் PQ parallel to BC, PQ is parallel to BC
and PR parallel to CD. PR parallel to CD. Prove that if அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த PQவும் BCயும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி PRும் CDயும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்குல்ல என்னது AR by AD is equal to AQ by AB இதை ப்ரூவ் பண்ணு. அதே மாதிரி இங்கேயும் QB by AQ is equal to DR by AR இதையும் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ப்ரூவ் பண்ணுவோம். சரியா, இப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன் நான். ஸோ AR by AD is equal to AQ by AB. சரியா, இதில் இப்போ நான் கொடுத்துருக்கிறத நான் இங்கே கொஞ்சம் ஏரோ மார்க் போட்டு வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ AR A to R, AD A to D, AQ A to Q, AB A to B. சரியா, இப்படி இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ சைட்ஸு, சரியா, எந்த பார்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற ஃபார்முலா நம்ம எடுக்கணும். சரியா, ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குது AR by ADன்னு இருக்கா. ஸோ அப்போது நம்ம என்ன ஃபார்முலா எடுப்போம்னு சொன்னால் அந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்தில் கரோலரி இருக்குல்ல அதை எடுப்போம். சரியா, என்னது பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்தை பேஸ் பண்ணி என்னது இங்கே கொடுத்துருக்க மாதிரி நம்ம அந்த ரிசல்ட்டை எடுக்கணும். அப்போது ஏடி பை ஏஆர் எடுப்போமா. ஸோ ஏடி பை ஏஆர். சரி, ஓகே. இங்கே ஆக்சுவலாக வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, இது ரெண்டும் சேம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அதுக்கெல்லாம் ஃபார்முலா கிடையாது. நமக்கு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் இல்லை ட்ரையாங்கிளில் இந்த சைடு பேரலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம ரேஷியோ யூஸ் பண்ணலாம். சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இதை எடுக்கிறேன் நான். ஏஆர் பை ஆர்டின்னு இருக்குல்ல. ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு ட்ரையாங்கிளா ரெடி, இங்கே பக்கத்தில் போடுற மாதிரி ட்ரையாங்கிள். எனக்கு இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் வந்து எதில் அப்ளை ஆகும்னு சொன்னால், எப்போ அப்ளை ஆகும்னு சொன்னால் ட்ரையாங்கிளை பற்றி பேசும்போது தான். இங்கே வந்து இந்த ஃபிகர் வந்து ட்ரையாங்கிளில் இல்லை, ஆனால் இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா, ஸோ அப்போது எனக்கு தேவையான ஏடி பை ஏஆர் இருக்குல்ல, இந்த சைடு இன்க்ளூட் ஆகிற ட்ரையாங்கிள் இது. சரியா, அதை எடுத்து தனியாக வரைஞ்சிக்கிறேன். சரியா, இதெல்லாம் என்னோடய வசதிக்கு தான். சரி, அப்போது என்னது ஏ சி டி, அப்புறம் இங்கே என்ன இருக்குது இதுக்கு பேரலாக அப்படி இருக்கா. ஸோ பிஆர். சரி, ஓகே. இந்த ட்ரையாங்கிள் இங்கே வரைஞ்சிட்டேன். அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல பிக்யூ, சரி, பிஆர் பேரலல் டு சிடின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ பிஆரும் சிடியும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது தேர்ஃபோர் ஏடி பை ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. கரெக்டாக எழுதுவோமா. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. சரியா, ஓகே. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஏக்யூ பை ஏபியா. ஸோ ஏக்யூ பை ஏபிங்கிற ரேஷியோ இன்க்ளூட் ஆகிற சைடு வந்து இந்த பக்கம். சரியா, ஸோ அப்போ இதை இன்க்ளூட் பண்ணுற இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். சரியா, அப்போ அந்த ட்ரையாங்கிளை எடுத்து நான் போடுறேன்னு வச்சுக்கோ. என்ன வரும், இதெல்லாம் நீங்கள் வரைய தேவையில்லை. சரியா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வரைஞ்சிட்ருக்கேன். என்னது ஏ பி சி அப்புறம் பி கியூ. சரியா, இங்கே என்ன இருக்குது ஏக்யூ பை ஏபி எழுதுவோமா. ஸோ ஏக்யூ பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏக்யூ பை ஏபி. சரியா, ஸோ இவங்க இங்கே சொல்லிட்டாங்க இது ட்ரையாங்கிள், இதில் பிக்யூ பேரலல் டு பிசின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் என்னது ஏபி பை ஏக்யூ அப்படி தான் எழுதுவோம் நமக்கு தியரம் படி. ஸோ ஏபி
by AQ is equal to AB இங்கே இருக்குன்னு சொன்னால் ஏசி நம்ம எடுக்கணும் சரியா. ஏசி இங்கே ஏக்குக்கு பதில் ஏபி எடுக்கணும். ஸோ ஏபி சரியா. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். சரி ஓகே. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்க்குறோம் சரியா. ஸோ அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இங்கே ஏசி பை ஏபியோட ஆன்சர் ஏடி பை ஏஆர், இங்கே ஏசி பை ஏபியோட ஆன்சர் ஏபி பை ஏக்யூ. ஸோ இது ரெண்டும் சேம் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகரில் இது 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோ. ஸோ நான் இது ரெண்டாக தானே பிரித்து போட்டிருக்கேன் சரியா. ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிளையும் இது 10 சென்டிமீட்டர் தான் இருக்க போது, இந்த ட்ரையாங்கிளையும் ஏசி 10 சென்டிமீட்டர் தான் இருக்க போது. ஸோ அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளையும் இன்னது ஏசி பை ஏபி வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இது 10ன்னு சொன்னால் இதுவும் 10, அப்போ அதோட ரேஷியோ ரெண்டுமே சேம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் சேம். இது ரெண்டும் ஏசி பை ஏபி இந்த ஃபிகர்லேயும் இந்த ஃபிகர்லேயும் சேம்ங்கிற வாசி இதோட ரெண்டு ஆன்சரும் சேம் சரியா. ஸோ அப்போது கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 ஐடியா வருதா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இங்கேயும் 10 இங்கேயும் 10ங்கிறப்ப ஏசி இந்த டயக்ராம்லேயும் இந்த டயக்ராமுமே சேமு. அப்போ இதோட ஆன்சர் ஏடி பை ஏஆரும் இதோட ஆன்சர் ஏபி பை ஏக்யூவும் சேமாக தான் இருக்கும் சரியா. இது ரெண்டும் சேம்னா அப்போ இதோட ஆன்சர் இது, இதோட ஆன்சர் இது, இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும் சரியா. ஸோ அப்போது எழுதுவோமா. ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 சரியா. ஸோ ஏடி பை ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏக்யூ. சரி ஓகே, நம்ம கிட்டத்தட்ட வந்துருச்சா. ஸோ ஏடி ஏஆர் இருக்குது, ஏபி இருக்குது, ஏக்யூ இருக்குது. ஆனால் என்ன ரெசிப்ராக்கலாக இருக்குது சரி. அப்போ ரெசிப்ராக்கல் எடுத்துப்போமா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெசிப்ராக்கல் எடுக்கிறதுனால ஒன்றும் மாற போகிறதில்ல சரியா. அப்போது எனக்கு தேவையான ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெசிப்ராக்கல் எடுக்கிறேன். ஸோ அப்போ ஏஆர் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி வந்துருச்சா. ஏஆர் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி சரியா. இது வந்து டேக்கிங் ரெசிப்ராக்கல்ஸ் சரியா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரி சரியா. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். QB by AQ is equal to DR by AR எடுத்துப்போமா. ஸோ அப்போது இது இங்கே போட்டுப்போம். ஸோ QB AQ, ஸோ QB AQ இதானே. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் அதாவது இந்த சைடில் வர்ற வாசி இந்த ரெண்டு ரேஷியோவும் இந்த சைடில் வர்றதுனால இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் தனியாக சரியா. ABC QP சரி எழுதுவோமா. ஸோ என்னது பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இங்கே தள்ளி எழுதிக்கேன் கிளார் அடிக்கும். பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் என்ன வரும். ஏக்யூ பை கியூபி சரியா. நமக்கு தெரிஞ்ச இதுதான், நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு ஏக்யூ பை கியூபி. அதாவது இது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தான், கொராலரி ரிசல்ட்டு கூட கிடையாது சரியா. ஸோ அப்போ ஏக்யூ பை கியூபி இந்த சைட்ஸ் இன்க்ளூட் ஆகாமல் நான் எடுத்துக்கிட்டேன். கியூபி இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் ஏபி பை பிசி கரெக்டா. ஸோ ஏபி பை பிசி சரியா. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இது இருக்கா இந்த சைடு டிஆர் பை ஏஆர். ஸோ டிஆர் ஏஆர்லாம் இந்த சைடு வருது, அதான் இந்த சைடோட ரேஷியோவாக இருக்குது சரி. அப்போ இந்த ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் இங்கே வரைகிறேன். ACD RP வரைஞ்சாச்சா. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க
QB, sorry, dr by AR. So dr by AR சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் படி AR by DR எழுதிப்போம். சரியா? AR by DR is equal to AR by DR or RD is equal to AP by PC. So AP by PC. சரியா? ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏபி பை பிசி இங்கேயும் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் ஏபி பை பிசி இருக்குது. சரியா? ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரையாங்கிளில் அதே 10 சென்டிமீட்டர் தான். அப்போ இந்த சைடோட ரேஷியோவும் இந்த சைடோட ரேஷியோவும் சேம். ஸோ அப்போ இது ரெண்டும் சேம்னு சொல்லியாச்சு. அப்போ இது ரெண்டுத்தோட இதுவும் சேம் சொல்லியாச்சு, இதுவும் சேம் சொல்லியாச்சு. அதனால் இது ரெண்டும் சேம். சரியா? ஸோ therefore from by comparing, let it from equation 1 and 2 நம்ம இஷ்டம் தான். ஸோ from equation 1 and 2 இந்த ஸ்டெப்பு புரியுதா? 2 என்ன இருக்கு? AQ by QB is equal to AR by DR. இதோட ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இதோட ஆன்சர். சரி, ஓகே. இப்போது இங்கே நமக்கு தேவையான ரிசல்ட் வந்துருச்சா? இங்கே QB AQலாம் வந்துருச்சு. ஆனால் என்ன இருக்குது? AQ இங்கே கீழே இருக்குது, இங்கே மேலே இருக்குது. QB மேலே இருக்குது, இங்கே கீழே இருக்குது. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்துப்போமா? ஸோ அப்போ டேக்கிங் ரெசிப்ரோக்கல், என்னது ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது QB by AQ is equal to DR by AR. QB by AQ is equal to DR by AR. So taking reciprocals. ஸோ அவங்க சொன்ன ரிசல்ட் வந்துருச்சா? QB by AQ is equal to DR by AR. ஸோ hence proved. சரியா?